கவனிங்க, ஒரு 5 நிமிட சாட்சி கேட்ட பிறகு கடைசி ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணணும். என்னுடைய குடும்பத்துக்காக, வருமானம், உடைய பிள்ளைகள், கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி முடிப்போம். ஒரு 5 நிமிடம் வெயிட் பண்ணுங்க. 20 வருஷத்துக்கு மேலாக மன அழுத்தம், தற்கொலை பண்ணணும் எண்ணம், பொல்லாதாவின் போராட்டம் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் என்ன? என் பேர் மூர்த்தி ஐயா. மூர்த்தி. காட்டுப்பாக்கத்துல வரேன். குந்தமல்லி காட்டுப்பாக்கம். 20 வருஷமா 20 வருஷமா ஐயா. எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட இருக்கும். எங்க அப்பா அலறுவாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா குஷ்டாருனாக்கா அது என்கிட்ட வரும். அந்த ஆவி நான் அலறுவேன். ஒரு 3 செகண்டுக்கு இந்த ஆற்று அப்படியே பிடிச்சி அமைக்கிடும் ஐயா. இந்த கை கால வேலை செய்யாது. பக்கத்துக்கு நல்லா தூங்கிடும். ஒய்ஃப் இருப்பா, எல்லாமே நல்லா தூங்கும். நானா அழகி நான் இதுவரை தனியா பார்த்து சரித்திரமே கிடையாது. கூட யாருன்னா என் கூட யாருன்னா பறக்கணும். அப்பதான் தட்டி விடுதான். என்ன நடந்தது ஐயா? பெரிய அற்புதம் ஐயா. ஐயா உங்களுக்கு கிட்ட பாக்கத்து ரொம்ப அற்புதம். ஆவியால நல்ல விடுதலை கொடுத்தது ஐயா. ஐயோ போயிடுச்சு வேகமாடி செத்தலமான ஒரு உணர்வு வருது. ஆனா ஆண்டவர் ஏதோ சொல்றாரு. 20 வருஷமா அந்த பிசாசு கட்டை தேவன் அறுத்தறிந்து விட்டார். இலவசமான விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதமான தேவன். God bless you, God bless you, God bless you. 1 வருஷமா மன அழுத்தம், பிசாசின் போராட்டம் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் என்ன? சரி, நாங்க கோவூர்ல இருந்து வரேன். 1 வருஷமா மன அழுத்தத்துல இருந்தோம். என்ன செய்யும்? ஒரே பிசாசுக்கு போராட்டம். இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு ஐயா. ஆண்டவர் மன அழுத்தத்துல விடுதலை கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இப்ப நல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்க. 1 வருஷமா இந்த மன டிப்ரெஷன் அது கொண்டு வந்து ஆவி விலகி போயிட்டு சுகமாயிட்டாங்க. கறந்துட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. God bless you, God bless you. போங்க. ஒரு வினோதமான வியாதினால கஷ்டப்பட்டிருக்காங்க. சங்கீதான் பேர் சொல்லி அழைத்து இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். நீங்க தானா? எந்த ஒரு சொல்ல முடியாம 2005 இருந்துச்சு வியாதி இருக்கு. யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆண்டர்கிட்ட மட்டும். ஆனா நான் சிறு ஊழியம் செய்வேன். ஆண்டர் நிறைய பேர் கேட்பாங்க, நீ என்ன ஊழியம் சரியே, என்ன நடக்குது? நான் சொல்லுவேன், என் தேவன் எனக்கு சுகமாக்குவாரு. என் வீட்டுக்காரர் அமுக்க மாட்டேன். நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஐயா ஏசப்பா ஒரு ஊழியத்தில் நான் கலந்துக்கணும். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அன்னின் பாச மாதிரி கொடுத்தாரு. எனக்கு ஆண்டர் என்ன சுகம் தந்தானே, ஆண்டர் என்ன குணம் தர, நீ மகள் சுகம் ஆயிட்டுக்கிற. ஐயா நீங்க பேசுனீங்க, சங்கீதா நீ ரொம்ப நாளா நீ துடிக்கிற, வேதி சுகம் சொல்ல முடியாம தவிக்கிற, நீ மரணம் வேதனை படுற அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஆண்டர் சுகம் தந்துட்டாருன்னு சொன்னாரு. என் தேவன் எனக்கு சுகம் தந்தாரு. சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. இயேசு எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இந்த மகளை பெயர் சொல்லி அழைச்சி விடுதலை கொடுத்துட்டாரு. அவருடைய உங்க மகளா இது குட்டி மகளை ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில். ஆமென்.